everyone, welcome to Impact ACE Academy. So, நம்ம part 1ல வந்து what is climate, weather and what are the factors that is influencing climate and then what are the seasons in India அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதில் நம்ம வந்து பாதியிலே நம்ம வந்து குவிட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த வீடியோவில் வந்து அதை வந்து நம்ம வந்து இன்னும் என்ஹான்ஸ்டாக வாட் ஆர் தி சீசன்ஸ் அப்படின்றது பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ வாட் ஆர் தி மான்சூன் மெக்கானிசம், அதுக்கப்புறமா கிளைமேட்டிக் ரீஜியன்ஸ் ஆஃப் இந்தியா, இதை பற்றிலாம் வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம சீசன்ஸ், ரிமைனிங் சீசன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ தி நெக்ஸ்ட் சீசன் வந்து இந்தியாவில் என்னென்னா சம்மர் சீசன். சம்மர் சீசன் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஹை டெம்பரேச்சராக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ லோக்கல் ஹாட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் கால் லூ விண்ட்ஸ். இது வந்து நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்கும். ஆல்சோ இந்த சீசனில் வந்து ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ் வந்து பார்க்கலாம். எந்த பார்ட் ஆஃப் த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி இந்தியாவில். ஸோ தி நெக்ஸ்ட் இஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா ஜூன் டு செப்டம்பர் மந்த்ல தான் வந்து வரும். ஸோ இந்த சீசனை வந்து இட்ஸ் அ மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ரெய்னி சீசன் சொல்லுவாங்க. ஒய்? பிகாஸ் 75% ஆஃப் இந்தியாஸ் ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்தீங்கன்னா இட் வில் பிரிங் ரெயின்ஃபால் ஃப்ரம் தி அரேபியன் சி அண்ட் ஆல்சோ ஃப்ரம் தி பே ஆஃப் பெங்கால். வெஸ்டர்ன் காட்ஸ், மெகாலயா, நார்த் ஈஸ்ட் இந்தியா, இந்த பார்ட் ஆஃப் தி இந்தியா வந்து கொஞ்சம் ஹெவி ரெயின்ஃபாலை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனில். அண்ட் இப்போ தமிழ்நாடு பற்றி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு லைஸ் இன் தி ரெயின் ஷேடோ ரீஜன். ஸோ அதனால வந்து இந்த பர்டிகுலர் மான்சூனில் வந்து இட் வில் ரிசீவ் ஒன்லி லெஸ் ரெயின்ஃபால் ஃபார் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் வந்து ரீட்ரீட்டிங் மான்சூன், அதர் நேம் என்ன அப்படின்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மான்சூன் எப்போ வரும் அப்படின்னா இந்த மந்த் ஆஃப் அக்டோபர் டு டிசம்பர்ல தான் இந்த மான்சூன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் இந்தியாவில். ஸோ இதை வந்து விண்ட்ஸ் இந்த மான்சூனில் பார்த்தீங்கன்னா விண்ட்ஸ் வில் ரீட்ரீட் அண்ட் ப்ளோ ஃப்ரம் லேண்ட் டு சி. ஸோ அதனால வந்து தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தென் அதர் கோஸ்டல் ரீஜியன்ஸ்ல எல்லாமே கொஞ்சம் ஹெவி ரெயின்ஃபாலை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெயின்ஃபால், இந்த மான்சூன் வந்து இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து இட் இஸ் ஆல்சோ அக்கம்பனைடு பை டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஃப்ரம் பே ஆஃப் பெங்கால். ஸோ இதுதான் இந்த 4 சீசன்ஸ் ஆஃப் இந்தியா. இப்போ we are going to see about monsoon mechanism. So monsoon mechanismல வந்து Indian monsoon is a unique climatic system. So இதுல வந்து there are some factors that are influencing the climatic system in India. So என்னென்ன factors அப்படின்னா ஒரு 5 factors இருக்கு. என்னென்ன factors அப்படின்னா differential heating and cooling of land and sea. அப்படின்னா என்ன அப்படின்னா land heats up faster than sea during summer. So இது வந்து ஒரு factor. நெக்ஸ்ட் ஃபேக்டர் வந்து ஷிஃப்ட் ஆஃப் ITCZ. அதாவது ITCZ என்ன அப்படின்னா இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன். அதாவது இது வந்து ஒரு நார்த்வர்ட் இன் சம்மர்ல நடக்கும், விச் இஸ் மூவிங் நார்த்வர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இட் வில் அட்ராக்ட் மாய்ஸ்டர் லேடன் லேண்ட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் பிரசன்ஸ் ஆஃப் டிபெட்டியன் பிளாட்டூஸ். ஸோ டிபெட்டியன் பிளாட்டூ வில் ஆக்ட் as an heat source of intensifying lowest pressure. ஸோ தி லாஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஜெட் ஸ்ட்ரீம் மூவ்மெண்ட். ஸோ இந்த ஜெட் ஸ்ட்ரீம் மூவ்மெண்ட் வந்து இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் விண்ட்ஸ். அதாவது இட் வில் ஹெல்ப் டு கைட் தி மான்சூன் விண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கிளைமேட்டிக் ரீஜியன்ஸ் ஆஃப் இந்தியா, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செவரல் கிளைமேட் டைப்ஸ் இருக்கு. அந்த கிளைமேட் டைப்ஸ் எல்லாமே எந்தெந்த பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ரீஜியனில் இருக்கு அண்ட் அதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ தி ஃபர்ஸ்ட் கிளைமேட்டிக் டைப் என்ன அப்படின்னா ட்ராபிக்கல் ரெய்னி. இந்த கிளைமேட்டிக் டைப் வந்து எந்த பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஆல்சோ நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் தான் இந்த ட்ராபிக்கல் ரெய்னி கிளைமேட் இருக்கும். ஸோ இந்த ட்ராபிக்கல் ரெய்னி கிளைமேட்னால வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஆல்சோ நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்து ஹை ரெயின்ஃபால், ஹியூமிட், எவர்கிரீன் வெஜிடேஷன்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் ட்ராபிக்கல் சவானா. இந்த ட்ராபிக்கல் சவானா வந்து சென்ட்ரல் அண்ட் சவுத் இந்தியாவில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வெட் அண்ட் ட்ரை சீசன் அண்ட் ஆல்சோ கிராஸ்லேண்ட். நெக்ஸ்ட் வந்து அரிட் டெசர்ட். இது வந்து ராஜஸ்தான் அண்ட் குஜராத் ரீஜியன்ல இருக்கு. ஸோ இந்த ரீஜியன்ல வந்து கொஞ்சம் லோ ரெயின்ஃபால் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து செமி அரிட். இது வந்து டெக்கன் பிளாட்டூ ரீஜியன்ஸ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரீஜியன்ஸ்ல வந்து கொஞ்சம் மாடரேட் ரெயின்ஃபால் வந்து இருக்கும். அண்ட் தி லாஸ்ட் இஸ் மவுண்டைன் கிளைமேட். இது வந்து ஹிமாலயன் ரீஜியன்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த ரீஜியன்ல வந்து
temperature and rainfall vary with height. And the next is regional variations in rainfall. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அபவுட் 250 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் வந்து ஆனுவலி வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ கேன்ஜெட்டிக் பிளெயின்ஸ் டெக்கன் பிளாட்டோலாம் பார்த்தீங்கன்னா அபவுட் 200 to 200 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் ராஜஸ்தான் அண்ட் லடாக் மாதிரி ரீஜியன்ஸில் வந்து பிலோ 25 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் வந்து வரும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபார் பார்ட் 2 வீடியோ. பார்ட் 3 வீடியோவில் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக வந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக் கிளைமேட் வெதர் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் அப்கமிங் பார்ட் 3 வீடியோ ஸ்டே டியூன் டு இம்பாக்ட் ஐஸ் அகாடமி சேனல். தேங்க்யூ.